ரவுண்ட் இல்லையா? கான்செப்ட் எடுக்கும்போது என்ன ரவுண்ட் குடுக்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் நீங்க கான்செப்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இட் வில் பி ரியலி நைஸ். அங்க பக்கத்திலேயே தான் கோயில் இருக்கு. சாமி கும்பிட்டு வெளிய வந்தேன். "எதா இருக்காப்பா பசிக்குதுன்னு?" கேட்டாங்க. நான் பக்கத்திலேயே போய் ஏடிஎம்ல காசு மொத்தமா எடுத்தேன் குடுத்துட்டேன். எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அவங்க கேட்டப்போ. ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் டைமண்ட் ரவுண்டு. இதில் 4 சுற்றுகள் இருக்கும். இதில் ஸ்டைல் ரவுண்டு. இந்த ஜோடி செம்மையாக ஆடும்பா, எப்போவுமே க்ரீன் லைட் தான்ப்பா வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்போ கடந்த 2 வாரங்களாக எல்லோ லைட் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷ் பேர் தான். சூப்பராக ஆடக்கூடிய பேர் ஆச்சு, என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் போன வாரம் பார்த்திங்கன்னா நாட்டுக்குத்து ரவுண்ட்லேயும் லைட்டாக சொதப்பிட்டாங்க, அதனால் எல்லோ லைட் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரமும் ஸ்டைல் ரவுண்டு. இவங்க எடுத்த ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மென்மையான ஒரு சாங்ஸ், அதாவது ரொம்ப மெலோடியான சாங்ஸ் எடுத்திருக்காங்க. ஆரீரோ அந்த தெய்வ திருமகள்லேருந்து அந்த சாங்ஸ்க்கும், அப்புறம் நினைத்து பார்த்தா ரொம்ப மெலோடியான சாங்ஸ் இல்லையா, அதுக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆடுற மாதிரி டான்ஸ், ரவீனாவோட டான்ஸ் இருந்துச்சு. அதனால் நீங்கள் எடுத்த சாங்குக்கும் நீங்கள் ஆடுறதும் சிங்க் ஆகலை. ஸ்டைல் ரவுண்ட் தானே, இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு சாங் எடுத்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உண்மையாலுமே அப்படி தான் இருந்துச்சு. மெலடி சாங்ஸ் எடுத்து ஏன் ஸ்டைல் ரவுண்டுக்கு எப்படி எடுத்து போட்டாங்க, என்னதான் ஆச்சு சசி மாஸ்டருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதனால் இவங்க 2 பேருக்கும் எல்லோ லைட் வழங்கப்பட்டது. இந்த தடவையும் அவங்க கொஞ்சம் பின்னுக்கு தான் தள்ளப்படுறாங்க. கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பொண்ணு, அப்பா இறந்துருவார், பொண்ணு அப்பா இருக்காரு அப்படின்ற மனநிலையிலே இருப்பாங்க. அவங்க நினைக்கும் போதெல்லாம் அப்பா வந்துட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கற்பனையில் வாழறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான், நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டைல் ரவுண்டுக்கு இது செட்டே ஆகலை. அண்ட் அவங்க அப்பாவாகவும் அம்மாவாகவும் ஒரே ஆளாக இருந்து ரவீனாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க அவங்க அம்மா மட்டும்தான். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப கண் கலங்கிட்டாங்க. அண்ட் விக்னேஷ் அந்த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போய் ரவீனாவோட அம்மா கூட தான் நின்றுட்டு இருந்தார். உங்கள் அம்மா ரூபத்தில் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஸோ அவங்க அம்மா மேடைக்கு அழைச்சி அவங்க அம்மா சொல்கிறது, அவங்க அப்பா ரவீனா இந்த ஃபீல்டில் ஜொலிக்கணும்னு எதிர்பார்த்தாரு, இதே மாதிரி இருக்கார், ஆனால் இப்போது அவர் இல்லை, இதை அவர் மூலயமா நான் நிறைவேற்றி வச்சிட்ருக்கேன் எல்லா கனவுகளையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் ரவீனா சொல்கிறது என்னென்னா, எங்கள் அம்மா எங்களுக்காக மட்டும்தான் வாழறாங்க, எதுவுமே இது பண்ணதே கிடையாது, எங்கள் சந்தோஷம் மட்டும்தான் அவங்க சந்தோஷம் அப்படின்ற ரவீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் விக்னேஷ்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, விக்னேஷ்க்கும் அப்பா இல்லையா, ரவீனாவுக்கும் அப்பா இல்லை, அண்ட் விக்னேஷ்க்குமே அப்பா இல்லை. ஸோ விக்னேஷ் தான் அவங்க குடும்பத்தில் அப்பாவாக இருக்கார். அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தன் குடும்பத்தை அவர் மட்டுமே காப்பாற்றிட்டுருக்காரு. அதாவது ஸ்டாண்டில் சென்னையில் ஒரு 1.5 மாதம் வரைக்கும் தண்ணி கேன்லாம் போட்டுட்டு, ஸோ அங்கேயே இருந்துட்டு மணி மாதிரி தான் கிட்டத்தட்ட வாய்ப்புகள் தேடி அலைஞ்சி அதுக்கப்புறம் தான் இந்த பேக் டான்சர்ஸாக இருந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி சாண்டியம் என்ன சொல்கிறார், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஒரு டான்சர்ஸ்க்கு பின்னாடியும் பயங்கரமான கஷ்டம், டான்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு. எனக்குன்னு கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது நிறைய பேர் கேர் பண்ணாங்க, என்ன திட்டினாங்க, ஏன்டா போடல இதனால. அம்மா தம்பி என் ஃபேமிலி ஞாபகம் வந்தது, நான் கொடுத்துட்டேன், மொத்தமாக கொடுத்துட்டேன். எனக்கு அது பழகிக்கணும், இன்னும் பழகணும், இன்னும் கொடுக்கணும்னு தான் தோணுது. எனக்கு எதுவும் எடுத்துக்காங்க. உங்களுக்கு என்னப்பா, இவங்க சூப்பராக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்த வழி ரொம்ப கரடு முரடான பாதை, அதை கடந்து தான் இந்த வழிக்கு வந்திருக்காங்க. தடவையாவது இந்த ஜோடி செம்மையாக க்ரீன் லைட் வாங்கி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஏமாற்றமே அடைஞ்சு எல்லோ லைட் வாங்கிட்டாங்க. அது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. விக்னேஷ்க்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுமா, ஏழைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி. ஒரு அம்மா பணம் கேட்டாங்க, எனக்கு அப்போ தான் இன்ஜெக்ஷன் போடணும்னு ஏடிஎம்மில் எடுக்க போயிருந்தேன், அப்படியே அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன், எனக்குன்னு நான் எடுத்துக்கவே விரும்பலை, ஏன்னா அதை பார்த்த உடனே எங்கள் அம்மா மாதிரி இருந்தது, என் ஃபேமிலி ஞாபகம் வந்துட்டாங்க, இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விக்னேஷ் கண் கலங்குறாரு. ஸோ டாப் ஜோடி யாருன்னா, இது வரைக்கும் டாப் ஜோடியாக ஆகாத டி-டால் அண்ட் ரிஷி தான். இது வரைக்கும் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு போவாங்க. டாப் ஜோடி ரிசீட் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தடவை டாப் ஜோடி கிடைச்சிச்சு. அதாவது அவங்க கதகளி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்களுக்கு டாப் ஜோடி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராங்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உண்மையாலுமே ரிஷி அண்ட் டி-டாலுக்கு தான் டாப் ஜோடி போச்சு. அண்ட் அடுத்த ஜோடி செலக்ட் பண்ணுற ரவுண்ட் அடுத்த வாரம் என்னென்னா கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் தான். இது டைமண்ட் ஜோன் இல்லையா, இதில் மறுபடியும் கோல்டன் ஜோன்லேருந்து வெளியேற்றப்பட்ட அந்த 3 பேர்கள் மறுபடியும் வராங்க. கலை அண்ட் தீபிகா, மோகன்ராஜ் அண்ட் திவ்யதர்ஷினி, தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த், இந்த 3 ஜோடிகளும் திரும்ப வராங்க. இதில் யார் செலக்ட் செய்யப்படுறாங்க அப்படின்னா மோகன்ராஜ் அண்ட் திவ்யதர்ஷினி தான். மறுபடியும் எலிமினேட் பெர்மனெண்ட்டாக ஆக போகிறது யாருன்னா கலை அண்ட் தீபிகா. அண்ட் நம்மளுடைய தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த் இனிமேல் வரவே மாட்டாங்க.
மோகன்ராஜ் ரொம்ப நல்ல சூப்பராக ஆடக்கூடியவர் தான், கலையுமே நல்லா சூப்பராக ஆடக்கூடியவர். அவர் வந்து தீபிகாவனால் இப்படி வர முடியலையோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. இனியோ வேறு எதுலையாவது அவர் ஜொலிக்க முடியுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.